டி நகரில் வந்து இந்த மாதிரி நகை அடகு வட்டி இல்லாத கடனாக தர்றாங்க, ஒரு பவுனுக்கு 10,000 ரூபா தான் தருவாங்க, அங்கே கொண்டு போய் உங்கள் வீட்டுக்கார வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக என் ஒய்ஃப் சொன்னாங்க. என்னுடைய 20 சவரன் நகையை வச்சு 1,95,000 ரூபா வாங்கினேன். என்னோட நகை வந்து 17 பவுன் நகை. 20 சவரங்கிட்ட நகை அங்கே வச்சு அவளுக்கு நப்பி 10 என்னோட தாலி செயின் முத கூட அங்கே போய் வச்சுட்டோம். அது இல்லாமல் சொந்தக்காரங்க நகையை கூட கொண்டு போய் வச்சிருக்கோம். அவங்களும் இப்போ எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்னையான வாடகை கொடுக்க முடியல, சாப்பிடல, கஷ்டம். பசங்களை மனசால தான் சேர்த்துருக்கு. ரொம்ப கஷ்டம். வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். யாருமே ஒன்றா செய்யலை. நாங்கள் வச்சது இவர்கிட்ட தான். ஒரு பவுனும் எங்களுக்கு 10,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கே தெரியாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் மறு அடகு கொண்டு போய் பேங்கு, மார்வாடி கடை இந்த மாதிரி கொண்டு போய் கிலோ கணக்கில் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. கும்பகோணம் பரஸ்பரம் நிதி லிமிட்ல எங்களோட நகை பாதிக்கப்பட்ட நகையில் 510 கிலோல 80 to 90 கிலோ நகை வந்து அவர் வச்சிருக்காரு. இப்போ அவங்க லைசன்ஸ்லாம் இருக்குங்கிறத நாங்கள் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு போய் அந்த ஆஃபீஸ் போய் பார்த்தோன்னே கவர்மெண்ட் லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னோன்னா நாங்கள் ஓகே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்பி தான் நாங்கள் வச்சோம். நிறைய பேர், ஒருத்தவங்க 2 பேர், 3500 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் சாப்பிட்றது கிடையாது, நிம்மதியான உறக்கம் இல்லை. எங்களுக்கு எத்தனை வருஷம், 7 வருஷமாக மன உளைச்சல் இருக்கிறோம். நாங்கள் இதுக்கு மேலே எங்களுக்கு பணம் பொருள் கிடைக்கலன்னா நாங்கள் ஏதாச்சும் எங்களோட சாவுக்கு காரணம் கவர்மெண்ட் தான் எழுதி வச்சுட்டு தான் சாகும். எவ்வளோ நகைக்கா? 20 சவரன். தண்ணி போடுறா தம்பி. இப்போ நீங்க வீட்டு வேலைக்கு தான் போறீங்களா? 2 பிள்ளைங்க மனசால தான் இருந்தேன். என்னையில சாப்பாடு போட்டு பார்க்க முடியல, வந்து கவனிக்க முடியல. அந்த லைசன்ஸை ஓகே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு, நம்ம வைக்கலாம் அப்படின்னு நம்ம போட்டு வச்சோம். திருப்பி என்ன இன்னொரு நோட்டீஸ்க்காக கவர்மெண்ட்டு நாங்கள் ஒப்படைச்சிட்டேன், எனக்கு திவால் ஆகிட்டேன், எனக்கு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் நடுவில் இருக்கவங்களுக்கு யார் பதில் சொல்லணும்? இப்போ அந்த கவர்மெண்ட் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். நான் உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வாங்கிக்கலாம், சார்ஜ் ஷீட் நாங்கள் ஃபைல் பண்ணலாம். பட் முக்கியமான விஷயம் வந்து டிஸ்போசல் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை ரெக்கவரி பண்ணி உங்களுடைய மொத்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் கோர்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணது தான் டிஸ்போசல் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் நீங்க 6 மாசமா 1 வருஷம் நீங்க டிரான்ஸ்ஃபர் போயிருக்கீங்க, நாங்க யாரை கேட்கணும்? நகையும் எந்த இடத்துல இருக்குன்னு தெரியும், குற்றவாளி இங்கே தான் இருக்கா, நகையும் இங்கே தான் இருக்குது. ஆனால் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு EOW ஆஃபீஸ்னால முடியல. நீங்க யாரு, என்ன நோக்கத்துக்காக அங்க வந்திருக்கீங்க? என் பேர் வந்து மீரா மைதீன். வீடு வந்து மதுரவாயிலில் நாங்கள் குடியிருக்கிறோம். ஓகே. என்னுடைய தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர். சரிங்களா, ஆட்டோ ஓட்டி தான் என்னுடைய குடும்பத்தை ரன் பண்ணிக்கிருக்கோம். இப்போ இங்கே வந்ததின் நோக்கம் என்னென்னா, நாங்கள் 2019 டி நகரில் வந்து ரூபி ராயல்னு ஒரு நகை அடகு கடைன்னு ஒன்று இயங்கி வந்துக்கிருந்துச்சு. ஓகே. அப்போது என்னுடைய பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக பேங்கில் வைக்கலாம், நகையை அடகு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னுடைய ஒய்ஃப்கிட்ட சொன்னபோது, என் ஒய்ஃப் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலைக்கு நகையை அடகு வைக்கணும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னபோது, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை டி நகரில் வந்து இந்த மாதிரி நகை அடகு வட்டி இல்லாத கடனாக தர்றாங்க, ஒரு பவுனுக்கு 10,000 ரூபா தான் தருவாங்க, அங்கே கொண்டு போய் உங்கள் வீட்டுக்காரை வைக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக என் ஒய்ஃப் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் கொண்டு போய் ரூபி ராயல் நகை அடகு கடையில் என்னுடைய ஃபஸ்ட்டு வச்சது ஒரு 10 பவுன் என்னமோ வச்சேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்னென்னா இன்னொரு பிரச்சனைக்காக ஒரு 5 பவுன் வச்சேன். அப்புறம் என்னுடைய ஆட்டோ எஃப்சி வேலை வந்துச்சு, அதுக்கு ஒரு 5 பவுன் கொண்டு போய் வச்சு 50,000 வாங்கினேன். இப்படி 3 தவணையாக என்னுடைய 20 சவரன் நகையை வச்சு 1,95,000 ரூபா வாங்கினேன். ஓகே. சரிங்களா, அது வாங்கி 2017 லாஸ்ட்டில் வச்சேன். 2019 ஆரம்பம்தான். ஆரம்பத்தில் இந்த மாதிரி நீங்கள் போகும்போது அந்த கடையோட செட்டப் எப்படி இருந்துச்சு? கடையோட அங்கே இருந்த ஆட்கள்லாம் உங்கள்கிட்ட நார்மலாக பேசினாங்களா? அங்கே கடையோட செட்டப் எப்படி இருந்துச்சுன்னா, எந்த இடம்? டி நகர் வெஸ்ட் மாம்பலம் அந்த சப்வேக்கு ரைட் சைடில் உள்ள ஒரு பில்டிங்கு. ஆனால் அது நகை அடகு கடை மாதிரியே தெரியாது, ஒரு குடோன் மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ஒரு குடோன் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து நகை கடைன்னு தான் போட்டிருப்பாங்க, ரூபி ஜுவல்லரின்னு தான் போட்டிருப்பாங்க. ஓகே. அது அந்த இதில் என்ன சொன்னாங்க, அந்த அடிப்படையில் கொண்டு போனோம். ஃப்ரெண்டில் ஒரு 2 இஸ்லாமிய பெண்கள் இருந்தாங்க, புர்கா போட்டு தான் இருப்பாங்க. உள்ளே வந்து ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஓனர் தான் நாங்கள் நினச்சிக்கிருந்தோம். ஆனால் வந்து ஆக்சுவலி அவர் ஓனர் இல்லையா, அவர் பையன் தான். அவருடைய பையனுடைய பேரில் தான் அந்த கடை இருக்குன்னு இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அவர் கடையை மூடிட்டு ஓடினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். பேர்
அவர் பேர் ஓனர் பேர் எனக்கு தெரியல. அவர் பையனுடைய பேர் தான் இப்போ ஹிஃப்ஸுர் ரஹ்மான் அண்டு அனீஸுர் ரஹ்மான், அவருடைய தம்பி ஒருத்தர், 2 பேர். அந்த அடிப்படையில் நாங்கள் போவோம், நகையை வாங்கி பார்த்துட்டு ஒரு பவுனுக்கு 10,000 அப்பயே கொடுத்துருவாங்க. நான் 10 பவுன் கொண்டு போனோம்னா 10,000 கொடுத்துருவாங்க. அவங்களுடைய கண்டிஷன் என்னென்னா, அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறோம், பைத்துல் மால்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய இதில் வந்து பைத்துல் மால்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு பவுனுக்கு நாங்கள் 10,000 தர்றோம். இந்த நகையை நாங்கள் எங்கேயும் வேறு எங்கேயும் வைக்க மாட்டோம், எங்களுடைய லாக்கரில் தான் இருக்கும். நீங்கள் பணத்தை கட்டினீங்கன்னா மறுநாள் நாங்கள் அந்த லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து தருவோம். ஆனால் பணத்தை கட்டின உடனே நாங்கள் தரமாட்டோம், மறுநாள் தான் எடுத்து தருவோம்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் அவங்க பேசுகிறது எல்லாமே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. அங்கே பெரிய டிவி இருக்கும், அதில் வந்து இஸ்லாமிய மார்க்க அந்த சொற்பொழிவு தான் அது நடத்துகிற மாதிரி ஒரு செட்டிங்ஸ். அதாவது மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு என்னென்ன வழிவகை இருக்கோ அது பூராமே பண்ணிக்கிருப்பாங்க. அவங்களோட டார்கெட்டே இஸ்லாமியர்கள். ஆமாம், ஒன்லி இஸ்லாமியர்கள் மட்டும்தான், வேறு மாற்று மதத்தினர் யாருக்குமே வந்து கிடையாது. ஒன்லி இஸ்லாமியர்கள் மட்டும். வட்டி வாங்குறது, வட்டி கொடுப்பது இஸ்லாத்தில் கூடாது. அந்த கான்செப்டை அவங்க பயன்படுத்தி அந்த ஸ்கீம் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? நீங்கள் பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம், நீங்கள் வாங்கின தொகையை கொடுத்ததுக்கு அப்புறம்? பணத்தை நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. ஓகே, அவங்களுடைய இது என்னன்னா, 1 வருஷம் கழிச்சும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வந்து 100 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும். அது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. 100 ரூபாய் எங்களுடைய மசூதிக்கு ஒரு சந்தாவாக ஒரு 100 ரூபா மட்டும் கொடுத்து நீங்கள் திருப்பி வச்சுக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய ரூல். ஓகே, வருஷம் ஒரு 100 ரூபா வட்டி தேவையில்லை. எங்களுடைய மசூதிக்கு ஒரு டொனேஷன் மாதிரி 100 ரூபா கொடுத்தா போதுன்றாங்க. அந்த அடிப்படையில் 100 ரூபா கொடுத்து நாங்கள் திருப்பி வச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, அந்த அடிப்படையில் நான் 18 லாஸ்ட்டில் வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் எனக்கு 2019 ஃபோன் வருது. எங்களோட சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி கடையை வந்து சரி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்குது, நான் கடையில் ஒரே கூட்டமாக இருக்குது, நகையை தரமாட்டேன்றான்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் போய் பேசுகிற சமயத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பிரச்சனையாக இருக்குது, நிறைய பேர் வந்து முக்கியனால எங்களால் நகையை தர முடியாது, இப்போ வந்து நகையை தரமாட்டோம் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அப்போது நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் பிரமுகரை கூட்டிகிட்டு போய் பேசினா சரி பணத்தை கட்டுங்க, 1 வாரத்தில் நகையை தந்துடும், ஏன்னா இப்போ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறனால நகையை தந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நான் என்னுடைய பேமெண்ட்டை நான் பண்ணிவிட்டு 1 வாரம் கழித்து நான் திருப்பி போனேன். போய் அவங்க 1 வாரம் ஒரு டேட் கொடுத்தாங்க, அத்தனை தேதிக்கு வாங்கினா அந்த தேதிக்கு போனேன். அப்போயும் என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றும் எடுக்கல சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் ஒரு டேட் கொடுத்தாங்க. அந்த அரசியல் எனக்கு வந்து அறிமுகப்படுத்த சார், அந்த அரசியல் பெருமட்ட பேசினேன். சரி, அவர் வந்து ஒன்றும் ஓடி போகிற மாதிரிலாம் ஒன்றும் தெரியல சார், பயமில்லாமல் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நானும் போயிட்டேன். திருப்பி கொடுத்த தேதிக்கு போனேன். அப்போயும் திருப்பி 1 டேட்டு கொடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அப்புறம் 3வது டேட்டு கொடுத்த டேட்டு போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த டேட்டு வரதுக்கு முன்னாடி எனக்கு கால் வந்துருச்சு, இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக இருக்கான், கடையை மூடிட்டு ஓடிட்டானா, வாங்க பாய் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அங்கே கிளம்பி போனால் அந்த கடையை மூடி சீல் வச்சுருந்தாங்க. இது வந்து என்னது திவால் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க, இது வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டிட்டாங்க. அப்போ எல்லா மக்களும் கேள்விப்பட்டு சாராசரியாக அந்த கடைக்கு குவிய ஆரம்பித்தோன்னே எல்லா மக்களும் சேர்ந்து பேசி, இல்லை இது உடனே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போவோம், அங்கே போய் இப்போ என்ன முறையிடுவோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லா மக்களும் கிளம்பி கமிஷனர் ஆஃபீஸுக்கு வந்து அங்கே வந்து எல்லா மக்களும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிளஞ்சி வந்துட்டோம் நாங்கள். அன்னைக்கு நடந்தது அதுதான். ஓகே, இப்போ நீங்கள் இழந்தது 20 சவரன் நகை. அதுக்கான அமௌண்ட்டும் கட்டிட்டீங்க. வாங்கின தொகை 1,95,000 ரூபாய், அதையும் கட்டிட்டீங்க, பணமும் கொடுத்துட்டீங்க, நகை வரலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் இருக்காங்க? இதில் மொத்தம் வந்து இதில் வந்து அஃபீஸர் அசைனி சைட்லேருந்து இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருண்டா கோர்ட்டில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கேஸ் வந்துச்சு, அதில் ரிப்போர்ட் கொடுத்ததுன்னா 3055 பேருன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3055 பேர். இது இவங்களுடைய மொத்த நகைகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 310 கிலோ வந்து சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டில். 310 கிலோ நகை வந்து இந்த 3055 பேருடைய பாதிக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட நகையினுடைய மதிப்பு 310 கிலோன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் வந்து பணம் கட்டினவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு மேலே ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில பேர் பாதி பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் பேமெண்ட்டே பண்ணலை, ஆனால் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்றாங்க. பேமெண்ட் பண்ணுறோம், எங்களுடைய நகையை கொடுங்க அப்படின்ற. நாங்களும் அங்கே பாதிக்கப்பட்டவங்க தான். அங்கே வந்து எங்களுடைய நகையை நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் அதுக்காக அலைஞ்சி நாங்களும் எல்லா இடத்துக்கு போய் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு எப்படி இந்த கடையை தெரியும்? எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு அவங்க மூலியமாக தான் வந்துச்சு.
நான் வந்து அப்புறம் பேங்க்ல இருந்துச்சு நகை, வட்டி கட்ட முடியாது, ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் இவங்க மூலியமா தெரிஞ்ச உடனே அப்புறம் அவங்க ஆளுங்களே ரூபி ஜுவல்லர்ஸ்லேருந்து வந்து பேங்க்ல இருந்த நகையை அவங்களே மீட்டிட்டு வந்து இங்கே வச்சாங்க. 18ல் நான் நகை வச்சேன். 19லே என்னுடைய பணம் ஃபுல்லாக நான் கட்டிட்டேன். இல்ல இப்போ நீங்க நகையை பேங்க்ல வச்சிருக்கீங்க. பேங்க்ல வச்சிருந்தோம். ரூபி ஜுவல்லரியிலேருந்து ஆள் வந்து அமௌண்ட்டை கொடுத்து நகை பேங்க்லேருந்து மீட் எடுத்து இங்கே கொண்டாந்து அவங்களே அவங்க பேர்ல அவங்க பேர்ல வச்சுக்கிட்டாங்க. எதுக்காகனா வட்டி இல்லாம இருக்கு, வட்டி இல்லாத கடன் சொல்லிட்டு ஒரு 10 கிராமுக்கு 10,000 ரூபாய், ஒரு கிராமுக்கு 1000 ரூபாய் மேனிக்கு 10 கிராமுக்கு 10,000ன்னு சொல்லிட்டு வச்சாங்க. மாசமானா சந்தா பணம் மட்டும் நம்மளால முடிஞ்சது, இவ்வளவுலாம் கொடுக்கணும்லாம் அவங்க சொல்லலை, உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் நாங்களும் கொடுத்தோம். அப்புறம் 2019ல் என்னுடைய முழு தொகையை நான் கட்டிட்டேன். சரி, எவ்வளவு கட்டினீங்க? நான் வாங்கினது 1,80,000 வாங்கினேன். 2 சீட்டாக இருந்துச்சு. 2 சீட்டும் பணம் நான் கட்டிட்டேன். அப்புறம் அது கட்டி 3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது தருவாங்க. அந்த சீட்டுக்கு பின்னாடியே ரூல்ஸ் இருக்குது. 3 மாதம் கழிச்சு தான் தருவேன் அப்படின்னா அதுக்கும் எங்களுக்கு ஓகே. அதனால் நாங்கள் அது ஓகேன்னு போயிட்டு நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டிட்டு அந்த 90வது நாள் நான் போய் இருக்கும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, நான் போக வேண்டிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தனால நீங்கள் திங்கக்கிழமை வாங்க அப்படின்றாங்க. மே 1 வருது எனக்கு. அப்புறம் சரி அப்படி நான் போகலான்னு பார்க்கும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, தூக்கிக்கிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு எனக்கு நியூஸ் வருது. அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் வந்து பார்த்தா அங்கே மஞ்சள் நோட்டீஸை கொடுத்துட்டு கடையை முடிட்டு அங்கே பெரிய அங்கே எனக்கு முன்னாடியே நிறைய பேர் இருந்தாங்க, கூட்டம் அதிகமாக இருந்தது. பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே வச்சவங்க தான், கல்யாணத்துக்கு வச்சவங்க, படிப்பு செலவுக்கு வச்சவங்க, மருத்துவ செலவுக்கு வச்சவங்க, இப்படி நிறைய அவங்கவுங்க. நீங்க எவ்வளவு நகை இப்போ கொடுத்துருந்தாங்க? என்னோட நகை வந்து 17 பவுன் நகை. 17 பவுன் நகை. அமௌண்ட் நீங்க கட்டினது 1,89,000. இப்போ 1,80,000 போயிடுச்சு, நகையும் கிடைக்கல. ஆமா கிடைக்கல. என்னைக்கு, எந்த வருஷம்? 2019. 2019. ஆமா, நான் 18ல் வச்சேன். நான் 19லேயே என் பணத்தை கட்டிட்டேன். சீட்டு போட்டு வச்சிருந்தேன், அப்படியே எடுத்து முழு தொகையாவே கொண்டாந்து கட்டிட்டேன். ஓகே. கட்டினதுக்கு பில்லு எல்லாமே எங்ககிட்ட ஒரிஜினல். இப்போ உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க மஞ்சள் நோட்டீஸ் வச்சுட்டு ஓடிட்டாங்க. ஒரு கேட்ல ஒட்டி இருக்கு, சீட்டு ஒட்டி அவன் வந்து மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டா நிறைய ஜனம் ஆர்ப்பாட்டம், அவங்கவுங்க அழுகுறாங்க, கதறாங்க. ஒண்ணுமே புரியல, எங்க போறதுன்னு யாருக்குமே என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம மதத்தால முஸ்லீம்ங்கிறதுக்காக டார்கெட் பண்ணி முஸ்லீம்களை மட்டும் வாங்கியிருக்கான். நாங்கள் அதனால தான் நாங்கள் நம்பினோம், அவன் நகைக்கோசரம் தான் வாங்குறதா இருந்தால் அவன் எல்லா மதத்தையும் குறிப்பிட்டு வாங்கியிருப்பாங்க. இவன் வந்து ஒரு உதவி செய்கிறங்கிற ஒரு இதுக்காக தான். அவங்க வந்து தேடி வரல, நம்ம தான் அவங்கள தேடி வந்தோம். அது ஒன்று இருக்குது. சரியா, அது மாதிரி நிறைய வாட்டி வச்சுருக்கோம், போயிருக்கோம், கொடுத்துருக்காங்க தான். இப்போ என்ன நடந்துச்சுன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. நம்ம தேவைக்காக வாங்கினோம், வச்சோம், அவ்வளவுதான். ஆனால் அவங்க வந்து 3 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் நகைகளை நாங்கள் தருவோம், நீங்கள் பணம் கட்டினதுக்கு அப்புறம்னு நாங்கள் போய் இது நம்பி பணத்தையும் கட்டி இப்போ இன்னைக்கு நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். பணம் இந்த மாதிரி நகை வட்டி இல்லாமல் தரான்னு சொல்லி போய் கொண்டு போய் வச்சோம் பண்ணாங்க. வச்சுட்ட பிறகு கொஞ்ச நாளில் பார்த்தா திவால் ஆயிடுச்சு, எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதில் என்னன்னா என்னோட தம்பி லைஃப் அதில் பாதிப்பாயிருக்கு. அவனோட லைஃபே போயிடுச்சு. ஒய்ஃபு இந்த மாதிரி எத்தனையோ ஒரு 20 சவரங்கிட்ட நகை அங்கே வச்சோம். அவளுக்குன்னு போய் பார்த்தா அவர் என்னோட தாலி செயின் கூட அங்கே போய் வச்சுட்டோம். வச்சுட்டு உடனே இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேயே திவால் ஆயிடுச்சு சொல்லி ஓடி போயிட்டாங்க அவங்க. அதனால இவ வந்து கொஞ்ச நாள் இருந்த அந்த மாதிரி திவால் ஆயிடுச்சு. லைஃப் தான் இந்த நகையை வச்சது, என் நகையை கொடுங்க, நாங்க பண்ணது தப்புன்னா அவளோட நகை வந்து கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 1 இயர்லயே கொண்டு போய் வாங்கி வச்சுட்டோம். உங்க தம்பி ஒய்ஃபோட நகையை நீங்க வாங்கி கட்ட பணம், பசங்க பிள்ளைங்க பணம் தேவைப்பட்டு படிப்புக்காகன்ட்டு வாங்கி போய் நாங்க கேட்டோம், கொடுத்து நாங்க என்னோட எங்க ஹஸ்பண்ட் பொறுப்புல தான் கொடுத்தாங்க. எங்க ஹஸ்பண்ட் அப்பயே சொன்னாரு, எனக்கு என்னவோ மனசு சரியில்லை, வேண்டான்னு. சரி ஏதோ ஒன்று வைப்போம், எல்லாரும் நம்மளோட இஸ்லாத்தில் அந்த மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டாங்கன்னு சொல்லி நானும் கூட சேர்ந்து போய் கொண்டு போய் அங்கே வச்சுட்டோம். வச்சுட்ட பிறகு இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அவங்க ஒரு 1 இயர் என் கூட இருந்தா, நகை கிடைக்கும்னு இருந்தா. அதுக்கப்புறம் நகை கிடைக்கல. அவள் குழந்தை ப்ரெக்னென்ட்டியாக இருந்தாலா, அப்படியே அவங்க வீட்டில் போய் உட்காந்தவ தான். அதோட வரவே இல்லை. லைஃப்பில் குடும்பம், அப்பா அம்மா தம்பி லைஃப் போயிடுச்சு. அவனும் வரல. மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. தம்பி லைஃபே போயிடுச்சு. அதான் ரொம்ப கவலை இருக்கு. எவ்வளோ நகைக்கா? 20 சவரன். தண்ணி கூடுறா தம்பி, முகில் தண்ணி எடுத்து. ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்.
இன்ன வரைக்கும் வரல சார். வர மாட்டேங்கிறான். அப்பா அம்மா வயசானவங்க, அவங்க பேஷண்ட் தான். எந்திரிச்சு நடக்க முடியாது. குடிக்கிறீங்களாக்கா? இதில் இருக்கு, வேணும்னா குடி. ஸோ இந்த நகையை நீங்க வச்சதுனால அவங்க போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வரவே இல்லை. வர மாட்டேங்கிறான் தம்பி. அதனால மென்டலி டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டான். அவனை கொஞ்சம் டாக்டர்ல கன்சல்ட் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டான் அவன். ஓகே. அவனுக்கு வைஃப் வேணும், குழந்தை வேணும். குழந்தை பார்க்க கூட விட மாட்டான். அதான் பெரிய கஷ்டம். நாங்களும் போறதில்ல. ஒரு 1 இயர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் நம்ம கிட்ட சொல்றது இல்ல. ஓகே. பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு ஒன்று நகையை கொடுங்க, பொண்ணு அனுப்புறோம்னு சொல்றாங்க. ஓகே. பட் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரூபி ஜுவல்லர். இவங்களால தான் இவங்க இந்த டீம் மட்டும் தான் காரணம், மெயின் காரணம். ஓகே. இதெல்லாம் எப்போ காரணம் நடந்துச்சு? இந்த வருஷம் இது 2019 அன்னைக்கு தான் கொண்டு போய், நான் லாஸ்ட் வீக்ல தான் கொண்டு போய் வச்சது நகம். எல்லாம் ஒரு கஷ்டத்துக்காக தான் வைக்கிறோம், இல்ல ஆடம்பர செலவுக்கெல்லாம் கிடையாது. ஒரு கஷ்டத்துக்காக கொண்டு போய் வச்சோம். காசு பத்தலன்னு என்னோட தாலியை கூடி கொண்டு போய் வச்சேன். தாலி அப்படியே கழுத்துல கழட்டி அப்படியே கொண்டு, அதுவும் வந்த பாடி இல்ல. எவ்வளவு வாங்குனீங்கக்கா? நான் ஒரு 2 lakhs வாங்கணும். 2 lakhs காசு கேஷ் 2 lakhsல 5 lakhs கிட்ட வாங்கணும். காசு பத்தலன்னு சொன்னோடனே ஒரு 10,000 காசு பத்தலன்னு ஒரு தாலி செயின் அப்படியே கொண்டு போய் அங்க வச்சோம். அப்படியே அந்த ஸ்பாட்லயே கொண்டு வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் நீங்க அமௌண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டோம், அமௌண்ட்டும் கொடுத்துட்டோம். இனி ஒரு எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கோம். எந்த இதுவும் அதுதான் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே. நம்ம அப்ப நகையும் இல்ல, நீங்க பணம் எவ்வளவு கட்டினீங்க? பணம் எனக்கு அவர் வீட்டுக்காருக்கு தெரியாது எவ்வளவு கட்டியிருக்கோம். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சத்துக்கு மேல கொடுத்துருப்பீங்க. ஓகே. இந்த மாதிரி இருக்க இந்த அது இல்லாம சொந்தக்காரங்க நகையை கூட கொண்டு போய் வச்சிருக்கோம். அவங்களும் இப்ப எங்களை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. தம்பி லைஃபும் போயிடுச்சு, ரிலேஷனோட இது வச்சுக்கோ. ரொம்ப கஷ்டப்படுறாங்க அம்மா அப்பா, மருமக எல்லாம் பேர கொண்டே பார்க்க முடியும். ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப நடந்த இந்த இஷ்யூ நடந்தே 2019 சொல்றீங்க. 2019 கல்யாணம் ஆன 1 வருஷம் ஆனா அப்போ கொண்டு போய் வச்சதுதான். நாங்க நெக்ஸ்ட் இயர்ல தான் கன்சீவ் ஆனேன். இப்போ குழந்தைக்கு தான் 4 years ஆயிடுச்சு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன காரணம்? நீங்க நாங்கள் ரூபி பேங்க் போய் எங்கள் ஹஸ்பண்ட் போய் வச்சாங்க நகை. வந்துட்டு வச்ச இடத்துல வந்துட்டு அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக வேண்டி வச்சோம். நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டு வச்ச இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி பணம் கொடுத்து மூட்டெல்லாம் சொல்லிட்டு போன இடத்துல இந்த மாதிரி ஏமாற்றிட்டு இது பண்ணிட்டாங்க. அதனால் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து 2020 இறந்துட்டாங்க. வந்துட்டு இதுக்கப்புறம் 2019 ஏமாற்றினாங்க. வந்துட்டு 2020 இறந்துட்டாங்க. டெத் சர்டிஃபிகேட் கூட இருக்குது எங்கள் வீட்டில். நாங்கள் இருக்குது 2019 8ஆம் மாதம். இறந்ததுக்கு ரீசன் வந்து இந்த நகை இந்த 18 வச்சு நான் ஆப்ரேஷன் பண்ணணும். வந்துட்டு ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லாயிட்டாங்க. இந்த நகை மூட்டை போச்சு வந்து ஏமாற்றிட்டு போயிட்டோன்னு அந்த அதிர்ச்சி ரொம்ப மனம் உடச்சலாயிட்டாங்க. நம்ம நகை தானே நமக்கு வீட்டுக்கு தேவைப்படும். எவ்வளோ நகை? 30,000. 30,000 வந்து வச்சோம் நாங்கள். வந்துட்டு அதனால ரொம்ப மன உடைச்சலாகி இப்போ 30,000 நீங்கள் வச்சுட்டு எவ்வளோ வாங்குனீங்க அவங்கள்ட்ட இருந்து? 3 லட்சம். ஒரு சவரனுக்கு 10,000 ரூபாய். வந்துட்டு சரி 3 லட்சம் வாங்குனீங்க. 3 லட்சம் அதுக்கப்புறம் நீங்கள் 3 லட்சம் கட்டிட்டோம் நாங்கள். வந்துட்டு கட்டிட்டோம். வந்துட்டு அதனால் நகை தரையில் நம்ம இங்கே கூப்பிட்டு ஹைகோர்ட்டுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து முடியலை ரொம்ப. வந்துட்டு ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளமோட படிக்கலாம் ரொம்ப முடியல. அதுக்கப்புறம் 2020 இறந்துட்டாங்க. வந்துட்டு அட்டாக்கு தான். வந்துட்டு மன உடைச்சல் மனசுக்குள்ளேயே வச்சு அழுத்தி, நான் போனால் போயிட்டு போகுது சொன்னால் கேட்கவே இல்லை, மனசில் வச்சு அழுத்தி இறந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ என்னையால் வாடகை கொடுக்க முடியல, சாப்பிட முடியல, கஷ்டம். பசங்களை மனசால தான் சேர்த்துருக்கு, ரொம்ப கஷ்டம். வீட்டு வேலைக்கு தான் போகிறேன். வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். யாருமே ஒத்தாசை இல்லை. நானே தான் வரணும், நானே தலையணும். இன்றைக்கி வீட்டு வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். எனக்கு வருமானமே இல்லை. வந்துட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கேன். வந்துட்டு இப்போ நீங்கள் வீட்டு வேலைக்கு தான் போகிறீங்களா? வீட்டு வேலை 2 பிள்ளைங்களுமே மனசால தான் இருக்குங்க. என்னையில் சாப்பாடு போட்டு பார்க்க முடியல. வந்துட்டு கவனிக்க முடியல. வந்துட்டு இப்போ இந்த வீடியோ மூலமா என்ன கோரிக்கை 2 பேரையுமே கேட்க? நகை வந்தால் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். வாடகை கூட நான் வீட்டு வேலை செய்யணும், சம்பாதிச்சு தான் வாடகை கொடுக்கணும், சாப்பாடு சாப்பிடணும், பிள்ளைங்களுக்கு செலவுக்கு கொடுக்கணும், சோப்பு பிஸ்கட்டு வயிற்றுக்கு எது வேணும் வாங்கி கொடுக்கணும். ஹாஸ்டலில் எங்களுக்கு பார்க்க யாருமே இல்லை. நகை வந்தால் ஏதாவது உதவும், எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்.
எப்படி மீடியா மூலயமா பல மீடியாக்களுக்கு சோஷியல் மீடியாவுக்கு போகும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு அதுலயாவது போய் எங்களுக்கு என்ன சப்போர்ட் கிடைக்கணும். கவர்மெண்ட்ல போய் இது காதில் விழுந்து அவங்க மூலியமா எங்களுக்கு எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும், எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு, முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு அதுதான் எங்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு. இந்த நகை வந்தால் நிறைய பிரச்சனைங்க சால்வ் ஆகும் வந்துட்டு அதுக்கு தான் சிஎம் காதில் எப்படியாவது கொஞ்சம் போகணும். நிறைய பெட்டிஷன் எல்லாம் கொடுத்தாச்சு, நாங்கள் கொடுக்காத இதுவே கிடையாது. நானும் ரூபி ஜுவல்லர்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 12 சவரன் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 6 சவரன் வந்து ஒய்ஃபோட மாமா வந்து வச்சாங்க, எனக்காக அவங்க நகை வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் துபாய் போகிறதுக்காக அந்த இது விசா டிக்கெட் அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்காக திருப்பி பத்தலைன்றதுக்காக மறுபடியும் நான் போயிட்டு என்னோடது 6 சவரன் என் பேர்லேயே வச்சுருந்தேன். ஸோ மொத்தம் 12 சவரன் வச்சுருந்தோம். 12 சவரன் வச்சுட்டு துபாய் போயிட்டு திடீர்னு அந்த விசா இது லீவில் வரும்போது தான் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியாது. நான் வரும்போது பார்த்திங்கன்னா நான் மேலே வரேன் 2019 மேலே வரும்போது பார்த்திங்கன்னா கடை மூடி ஃபேஸ்புக்கில் அந்த எல்லாமே அந்த ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அது வருது. போய் பார்த்தா கடை மூடி இருக்குது, ஐபி நோட்டீஸ் ஒட்டி இருக்குது. அதுக்கப்புறம் தான் மெல்ல விசாரிச்சு அங்கே இருக்கிறவங்க இவங்க இருக்கிறவங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னாங்க கமிஷனர் ஆஃபீஸ் போங்க. கமிஷனர் ஆஃபீஸ் போனால் இல்லை இங்கே இல்லைங்க, நீங்கள் வந்து கிண்டியில் இருக்க பொருளாதார பிரிவுக்கு போங்க, அவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தெரிஞ்சவங்க, அதை பாதிக்கப்பட்டு இப்போ தான் தெரிஞ்சவங்க, அப்புறம் அவங்க லிங்க் கிடச்சி அப்புறம் 2 பேர் சேர்ந்து கிண்டி பொருளாதார பிரிவில் தான் நாங்கள் வந்து ஒரு இது கம்ப்ளைண்ட்டாக லெட்டர் எழுதி கொடுத்து ஒரிஜினல் பில்லோட ஜெராக்ஸ் வச்சு அது கொடுத்து அவங்க கூட வாங்கலை. நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புங்க வித் அக்னாலஜ்மெண்ட்டோட அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபார்மேட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் எல்லாருமே கொடுத்துருக்காங்க, நீங்களும் அந்த மாதிரி கொடுங்கன்னு சொல்லிட்டு கிண்டி பொருளாதார பிரிவில் தான் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் வந்து லேட்டாக தான் போனேன், அந்த துபாயில் வச்சுருந்ததால தெரியல, போயிருந்தேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா எனக்காக 30,000 ரூபாய் பணமும் கட்டியிருக்காங்க. ஓகே, அந்த 12 சவரனுக்கு அவங்க வச்ச 6 சவரன். நீங்க 12 சவரன் கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளவு வாங்குறீங்க? அமௌண்ட் வந்து 12 சவரன் 60,000 1,20,000 ரூபாய் 20,000 ரூபாய் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்க பணமும் கொடுத்துட்டீங்க, ரிட்டர்ன் வாங்கல கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் நகையும் வரல, பணமும் வரல. நாங்க அதான் நகையை கடையை மூடியாச்சு, கடை மூடி. இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா 7 வருஷமா நடந்துட்டு இருக்கு. கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டமும் ஒவ்வொரு மாதிரி போகுது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் ஆச்சு. எஃப்ஐஆர் போட்டு இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுறதுக்கே 1 இயர் ஆச்சு. ஆந்திரால இருந்தாங்க, ஆந்திரால இருந்து அவங்கள பிடிச்சிட்டு வந்து 1 மாசம் தான் அவங்க உள்ள இருந்தாங்க, ஜெயில இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாமீன்ல வந்துட்டாங்க. அது எந்த மூலியமா ஜாமீன்றது தெரியல. கோர்ட்ல கேஸ் நடக்கிறதுக்கும் எங்களோட இதுவும் இருக்கு, வக்கீல் வச்சு. ஏன்னா இப்போ வாழ்வாதாரம் இல்லைன்றதுக்காக தான் நகை அடகு வைக்கிறோம். நகை அடகு வைக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸோட லோயர் மிடில் கிளாஸ் தான். லோ கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ அப்படின்றவங்க கோர்ட் கேஸ் போடுறதுக்கான ப்ரொசீஜர் கூட சரியாக எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த 7 வருஷம் போயிடுச்சு. இந்த 7 வருஷம் போனதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோர்ட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இஓடபிள்யூ ஆஃபீஸ் மாற்றிட்டாங்க. ஸோ இஓடபிள்யூ ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் போய் கேட்குறோம், சார் என்ன சார் ஆச்சு, இந்த மாதிரி மாற்றிட்டாங்களே. இஓடபிள்யூ ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க, உங்களை மாதிரி 1008 கேஸ் கிடக்குங்க, இதெல்லாமே பார்த்துட்டு இருக்க முடியும், வேலை இல்லைன்னு சொல்லிட்டு 2 வருஷமா அவங்க இழுத்து அடிக்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்க கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேன் பவர் இல்லை, உங்களுக்கு இந்த 3500 பேர் டேட்டா என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த பில் கொடுத்தாங்க. பில்லு 100 பேர் தான் பில், ஒரிஜினல் பில் கேட்டாங்க. நாங்கள் 350 பேர் கொடுத்துருக்காங்க. 350 பேர் கொடுத்ததுக்குமே அவங்க வந்து இதெல்லாம் எங்களுக்கு டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கே மேன் பவர் இல்லை அப்படின்றாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கேஸ் இஓடபிள்யூ ஆஃபீஸில். ஓகே. ஸோ இது 1 இயரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ஒரு ஆஃபீஸ் இருப்பாங்க, அடுத்த ஆஃபீஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ரீஸ் பண்ண நகைன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பரஸ்பரம் நகை நிதி லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்ம ஹிப்சுர் ரஹ்மான் வச்சுருக்காரு. அவர் வச்சது பார்த்தீங்கன்னா 80 கிலோ டு 90 கிலோ 90 கிலோ நகை அவர் வச்சிருக்காரு. எங்களோட இதுல கும்பகோணம் பரஸ்பரம் நிதி லிமிட்ல எங்களோட நகை பாதிக்கப்பட்ட நகையில 510 கிலோல 80 டு 90 கிலோ நகை வந்து அவர் வச்சிருக்காரு, ஒரே நபர். இப்போ நீங்க இந்த 3055 பேர் சொல்றாங்க பாதிக்கப்பட்டவங்க, இவங்க கொடுத்த நகையோட அளவு 510 கிலோ. அதாவது இது கோர்ட் மூலியமா வந்தது, இதுல கோர்ட்ல வராதது நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, 510 கிலோ லாஸ், 510 கிலோ நகையை தான் அந்த ஆள் ஏமாத்திருக்கான்றது குற்றச்சாட்டு. ஆமா, இதுல 80 கிலோ நகைய கும்பகோணம் பரஸ்பரம் நிதி லிமிட்ல வச்சிருக்காங்க. ஓகே. யாரு? ரூபியோட ஓனர் வச்சிருக்காங்க.
அந்த 80 கிலோவில் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போது பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா நகை. அவருங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 16 கோடிக்கு வந்து பேங்க் கேரண்டி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நகை கொடுக்கல. ஓகே. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதில் 8 கிலோ நகை வந்து பேங்க்கில் வந்து மிஸ்ஸிங் சொல்லிட்டு கும்பகோணம் பரஸ்பரம் நிதியில் 8 கிலோ நகை காணும். அதாவது உள்ள இருக்கிறவங்க அந்த பேங்க், அதாவது அவங்க வச்ச 80-90 கிலோ நகையில 8 கிலோ நகையை காணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு கேஸ் ஃபைல் பண்றாங்க. யாரு? கும்பகோணம் நிதி லிமிட்டே வந்து இந்த கேஸ் கூடயே ஜாயின் பண்ணி ஒரு கேஸ், அதாவது இவங்க வச்ச நகையில 8 கிலோ நகை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது யாருன்னு பார்த்தா அவங்க உள்ள இருக்கிற ஆளுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி அதாவது நம்ம ஒரு கேஸ் முடிக்கிறதுக்கே 1008 ப்ரொசீஜர் வரும், வாய்தா அது இதுன்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு கேஸ் மிஸ்ஸிங் கேஸ். ஸோ இதுல யாரு என்னன்றது அது இது 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 எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, கேஸ் இவ்வளோ நாள் தள்ளிட்டு போறதுக்கான ரீசன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் மூலியமா நகை வரணும், அவங்க யூஓடபிள்யூ மாத்திட்டாங்க. யூஓடபிள்யூ ஆஃபீஸில் போறச்ச அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்களுக்கு உங்களை மாதிரியே நிறைய கேஸ் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா கேஸ் இப்போ எங்களுக்கு அப்புறம் வந்தது தான். அதெல்லாம் இப்போ சடனாக அதுக்குண்டான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கேஸ் எங்களுக்கு அப்புறம் வந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கேஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போ ஆருத்ரா கேஸ்ல இருந்து 2-3 கேஸ் இருக்கு. அது எல்லாமே இப்போ முடியுது. ஆனால் எங்கள் கேஸ் மட்டும் பெண்டிங். இப்போ கோர்ட்டுக்கு கேஸே வர மாட்டேது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஐபி கொடுத்தாரு இல்லையா, ஐபி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து 300 பேர்கிட்ட தான் நான் நகை வாங்கியிருக்கேன், நகை வந்து வச்சிருக்காங்க. அவர் சொல்ற கணக்கு 300 பேர்கிட்ட, 3000 கிடையாது, 300 பேர். ஓகே. 300 பேர்கிட்ட ரூபி ஓனர் சொன்ன ஐபி வந்து ஐபி கொடுத்தது வந்து ஐபின்றது நீங்க மஞ்சள் நோட்டீஸ். ஆமா, மஞ்சள் நோட்டீஸ் வந்து கொடுக்கும்போது நான் 300 பேர்கிட்ட இருந்து நகை வாங்கியிருக்கேன். அது இப்போ என்னால் கட்ட முடியல, கொடுக்க முடியல. அது வந்து நான் திவால் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஐபி கொடுக்குறாரு. அவர் சொல்ற கணக்கு 300 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 42 ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறார். ஓகே. அவருக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் காமிக்கணும் இல்லையா. அந்த 42 ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ லோக்கல்ல இருக்கிறது, ரொம்ப செங்கல்பட்டு, அத்திப்பட்டு, செங்கல்பட்டுனா நாட் செங்கல்பட்டு, அந்த ரொம்ப இன்டீரியரா அத்திப்பட்டு அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டியில 42 ப்ராப்பர்ட்டி காமிக்கிறார். அந்த 42 ப்ராப்பர்ட்டியும் கோர்ட் வந்து ஜப்தி பண்ணி ஏலத்துக்கு விடுது. ஏலத்துக்கு விட்டு 12 ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் ஏலம் விட்டுருக்காங்க. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.25 கோடி தான் அமௌண்ட் வருது. நம்ம இழந்தது எவ்வளோ? 510 கிலோ. அதில் இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது 2.25 கோடி தான். ஓகே. ஸோ இவ்வளோதான் வந்திருக்கு. அதுவும் கோர்ட்டில் இருக்குது. அதுவும் யாருக்கும் கிடைச்ச பாதில்லை. அதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ண நகை 38 கிலோ, அதுவும் கோர்ட்டில் தான் இருக்குது. அதுவும் இன்னும் யாருக்கும் கிடைச்சதில்லை. ஸோ இந்த மாதிரி தனித்தனி ட்ராக்காக போயிட்டு இருக்கும்போது யாருமே இப்போ நீ அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கு. அந்த கேஸ்க்கான விஷயம் நடந்தா இப்போ இந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அது 2-3 வருது. நேரங்கள் வந்து இன்னும் தாமதமாகிட்டே இருக்கு. இதனால இப்போ என்ன சொல்றாரு, முதல்ல இப்போ லாஸ்ட் ஃபைனலா என்ன சொல்றாரு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரூபி ஜுவல்லர்ஸ் வந்து மொத்தம் 8 to 9 பிரைவேட் பேங்க்ல நகை வச்சிருக்காரு. ஓகே. ஸோ அந்த 8 to 9 நகையை முதல்ல ஜப்தி பண்ணுங்க அப்படின்றாரு நம்ம இப்போ இருக்கிற லாயர். ஸோ அதுக்கே நிறைய ப்ராசஸ் வரும், நிறைய டைம் எடுக்கும். ஸோ இது என்ன பண்ணணுன்றது எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. சட்டம் அதான் இப்போ எதிராளி என்ன பண்ணணும்னா சட்டத்தில் என்ன ஓட்டை இருக்குன்றது பார்த்துட்டு அவர் நவுந்துட்டே போறாரு. 7 வருஷம் இது தாண்டிடுச்சு, 8வது வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸுக்கு அப்போ ஓடி போறப்ப வந்து ஹைகோர்ட்ல என்னென்ன ஒரு ஆர்டர் போட்டாங்க, இவன் வந்து எந்தெந்த பேங்க்ல மறு அடகு வச்சிருக்கானோ அந்த நகையெல்லாம் யாரும் ஏலத்துக்கு விடக்கூடாது, அதெல்லாம் அப்படியே இருக்கணும்னு சொல்லி ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க. அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்ச நகைன்னு கணக்கு இப்போ சொல்கிறாங்க, யூடபிள்யூஎஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க, 55 கிலோ சொல்கிறாங்க. அதில் வந்து 35 கிலோ ரெக்கவர் பண்ணி அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்ச நகையை ரெக்கவர் பண்ணி கோர்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க. அது ஃப்ரீஸ் பண்ணி வச்ச நகையவே 20 கிலோவை வந்து கத்தோலிக் சிரியன் பேங்க் வந்து ஏலத்துக்கு விட்டுட்டாங்களாம். அதாவது கோர்ட்டு சொல்லியுமே அதையும் மீறி 20 கிலோ வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. அப்போ இப்போ 2023 இப்போ நீதிபதி ஐயா கிருஷ்ண ராமசாமி அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எந்தெந்த பேங்க்கில் எவ்வளோ நகை இருக்கோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணி கொடுங்க. நகை ஏலத்துக்கு, அதாவது ஐபிக்கு முன்னால் ஏலத்துக்கு விட்டுருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்குங்க. நம்ம ஆர்டர் போட்டதுக்கப்புறம் யாராச்சும் ஏலத்துக்கு விட்டுருந்தாலோ விற்றுருந்தாலோ நகையாக தான் தரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆனால் இதுவரையும் 35 கிலோ நகையை ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. கும்பகோணம் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 70 கிலோ நகை அவங்கள்ட்ட இருந்திருக்கு, அவங்க வந்து ஏலத்துக்கு விட்டுட்டாங்களாம். அதுக்கு வந்து ஒரு 16.5 கோடி பேங்க் கேரண்டியாக கொடுத்துருக்காங்க. பணமாக கொடுக்கல, பேங்க் கேரண்டியாக கொடுத்துருக்காங்க.
அது போக வந்து சிபி ஜெயின், ஆசா ஜெயின் மார்வாடி கடை, அதில் கிட்டத்தட்ட 40 கிலோ 80 கிலோ நகை இருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. முத்தூட் ஃபைனான்ஸ் அது 3-4 பிரான்ச் இருக்குது, அதில் ஒரு 40 கிலோ இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட நகையை வாங்கி இந்த ஆளு தான் மற்ற பேங்க்ல வச்சிருக்காங்க. நாங்கள் வச்சது இவர்கிட்ட தான். ஒரு பவுனும் எங்களுக்கு 10,000 ரூபாய் எங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கே தெரியாது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் மறு அடகு கொண்டு போய் பேங்கு, மார்வாடி கடை இந்த மாதிரி கொண்டு போய் கிலோ கணக்கில் கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அதையும் வந்து பேங்க் வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து அசலில் வந்து ரிசர்வ் பேங்க்கு இது மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ரிசர்வ் பேங்க்கு கீழே வந்து இந்த மாதிரி வாங்க முடியாது. ஒரு பேங்க்ல வந்து ஒரு நபருக்கு வந்து 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கடன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனால் 40 கிலோ 50 கிலோ 70 கிலோன்னு எந்த அடிப்படையில் வாங்கினாங்கன்னு தெரியல. நகைக்கடன் எந்த அடிப்படையில் வாங்கினாங்கன்னு தெரியல. இவனும் எந்த அடிப்படையில் கொண்டு போய் வச்சான்னு தெரியல. கிரிமினல் இது வந்து அசலில் கிரிமினல் கேஸ் தான். கிரிமினல் வழக்காக தான் பதிவு பண்ணணும். பேங்க்காரங்க மேலேயும் பதிவு பண்ணணும், இவன் மேலேயும் பதிவு பண்ணணும். ஏன்னா எங்களுடைய அனுமதி இல்லாமல் வச்சது கிரிமினல் குற்றம். அவன் பேங்க்காரங்க வந்து இத்தனை கிலோவை வந்து வாங்கினது அதுவும் அஃபென்ஸ் தான். அசலில் வந்து ரிசர்வ் பேங்க் இதில் தலையிட்டு இவங்க பேங்களோடைய அந்த உரிமத்தையே ரத்து பண்ணணும். இப்போ உங்களுக்கு நகை கிடைக்கிறதுக்கு எது தடையா இருக்கு? எங்களுக்கு எது தடையா இருக்குண்டா, ஆக்சுவலி வந்து நிறைய எல்லா நகையும், ஏன்னா நான் சம்பவம் நடந்துருச்சு, ஏமாத்தப்பட்டுட்டீங்க, புகார் கொடுக்குறீங்க, எஃப்ஐஆர் போட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கோர்ட்லயும் கேஸ் நடக்குது. இப்ப 7 வருஷமா இதுக்கான தீர்ப்பு வரலன்னு சொல்றேன். வரல. அதுக்கு என்ன காரணம்னா, மெயினா வந்து ஒன்னும் குற்றவாளியின் மீது ஒன்னும் குற்றப்பத்திரிக்கை இன்னும் தாக்கல் செய்யாம இருக்கிறாங்க. சார்ஜிட்டே ஃபைல் பண்ணல. அதாவது சார்ஜிட் அவங்க ஃபைல் பண்ணாதானே இவன் குற்றம் புரிஞ்சிருக்கான், இத்தனை பேர்த்த ஏமாத்தி இருக்கிறான்றது எப்ப கன்ஃபார்ம் ஆகும்? அப்போ காவல்துறை சைடுல லாக் இருக்கு. கண்டிப்பான முறையில காவல்துறை எக்கனாமிக் அஃபென்ஸ் சார்பா வந்து இதுல லாக் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து 7 வருஷம், அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றவாளி மீது அதாவது 2 வருஷமா 3 வருஷத்துக்கு முன்ன தண்டனை கிடைக்கிற குற்றமா இருந்தா 60 நாள்ல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும். அதுக்கு மேல 10 வருஷம் இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் தண்டனை கிடைக்கிற மாதிரி கேஸ்னா 90 நாள்ல சார்ஜ் ஃபைல் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்கு. ஆனா 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் ஆகியும் இன்னும் சார்ஜ் ஃபைல் பண்ணல. நாங்களும் அங்கே போய் கேட்குற சமயம்லாம் ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு கதையாக சொல்லி எங்களை அனுப்பிச்சிடுவாங்க. எங்களுக்கு வந்து எங்களை சமாதானம் பண்ணி அனுப்புறதுல தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கே தவிர அவங்க வேலை பார்க்கணுன்ற நோக்கமே இருக்கிற மாதிரி தெரியல. கடைசியாக எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஒரிஜினல் பில்லை கொடுங்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்போ வந்து எஸ்பி சார் வந்து பேசுனாங்க. பேசி வந்து ஒரிஜினல் பில்லை கொடுத்தீங்கன்னா ஒரு 100 பேர் மட்டும் கொடுங்க, நாங்கள் அதை வந்து ஒரிஜினல் பில்லை வச்சு சார்ஜ் ஃபைல் பண்ணிடுவோம், அடுத்து கொடுக்குறவங்கள அடிஷ்னல் சார்ஜிட்டாக சேர்த்து விட்ருவோன்னு சொல்லி எஸ்பி சார் வந்து பேசுனாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் கிட்டத்தட்ட 350 பேர் ஒரிஜினல் பில்லை கொடுத்துட்டோம். கொடுத்து 1.5 வருஷம் ஆகுது, இன்னும் சார்ஜிட் ஃபைல் பண்ணலை. என்னன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு காரணம் போகும்போது ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஆள் இல்லை, அது இல்லை, அல்லது ஏதாச்சும் ஒரு காரணம் நம்மளை தட்டி கழிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்போ உங்கள் நகைக்காக இன்னமும் போராடிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் 7 வருஷமாக போராடிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு இதுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டுது. இப்போது என்னுடைய நகை வந்து 20 பவுன் நகை. இன்னைக்கு நகையை நான் வாங்கணுண்டா 20 லட்சம் ரூபா அசல் ரேட்டு. இது போக செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டிலாம் போட்டிங்கன்னா 20 பவுன் நகை வாங்குறதுக்கு 25 லட்ச ரூபா வேணும். நான் ஆட்டோ டிரைவர், அதில் வருமானம் எவ்வளோ வரும்னு இன்றைக்கி தெரியும். இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநர் நிலை என்ன அப்படின்ற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு தூக்கம் வராது. இது ஏன்னா நகைன்றது ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு அத்தியாவசியமான பொருள். இப்போது மனைவிக்கு வந்து நகை போட்டு அனுப்புகிறாங்கன்னா ஏதாவது அத்தியாவசிய தேவைக்கு அதை அடகு வச்சோ அல்லது விற்றோ அவங்களுடைய தேவைகளை யார்கிட்டையும் போய் கேட்காம அதை வச்சு அது ஒரு முதலீடு மாதிரி வச்சு தான் பண்ணுறதுக்காக தான் வந்து நகையை போட்டு அனுப்புகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நகை போகிற சமயத்தில் எவ்வளோ ஃபீலிங்காக இருந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி கஷ்டமாக தான் இருக்குது. நான் ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய துயரத்தில் தான் நாங்கள் இருந்துக்கிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது சட்ட சிக்கல் நிறைய இருக்குது. இது எங்கே கொண்டு போய் முடியும்னே உங்களால் கணிக்க முடியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். போலீஸ் ஸ்டேஷன் போனால் அவங்க கோர்ட் போக சொல்லுவாங்க. கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வரும். இவ்வளோதான் ப்ரொசீஜர். நம்ம மிடில் கிளாஸ் தெரிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஓடபிள்யூ ஆஃபீஸ் இருக்குதுன்றதே இங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இஓடபிள்யூ ஆஃபீஸில் போனால் உங்களை மாதிரி நிறைய கேஸ் இருக்குது. மேபி அவங்க சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம், நம்ம யாரையும் இது பண்ண முடியாது. ஸோ இது யார் எடுத்து இப்போ அவங்களுக்கு வேலை பலு மேன் பவர் கம்மின்றாங்க. அது யார் பார்க்கணும்? இப்போ எங்களுக்கு யார் தீர்வு கொடுப்பா? இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போது பாதிக்கப்பட்டவங்களில் கொரோனாவில் இறந்தது 100 பேர் எங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக இணைஞ்சிருக்கிறது எப்படின்னா வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லேயும். ஸோ ரூபி லாயல் ஜுவல்லர்ஸ்
பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லியே டெலிகிராம் குரூப் ஒன்று இருக்கு, 1200 பேர் இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்ல 900 பேர் இருக்கும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் வந்து கொரோனால இறந்துட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ போடுவாங்களே, இப்போ இவங்க தவறிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்களோட கேஸ் அவங்க எப்படி அவங்களதெல்லாம் பில்லெல்லாம் என்ன ஆகுன்றது தெரியாது. அவங்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாரிசு வர்றாங்களான்றது தெரியாது. வாரிசு வந்து அவங்களுக்கான ப்ரொசீஜர் என்ன இருக்கு, இப்போ வாரிசு சர்டிஃபிகேட் கேட்பாங்க, நீங்க தான் வச்சியா, அந்த மாதிரி. அதான் சொல்றேன், வர கேஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டே தான் இருக்கு தவிர கேஸோட வளர்ச்சின்னா அது அடுத்த கட்டத்துக்கான தீர்வு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக மாட்டேங்குதே தவிர அடுத்த கட்டத்துல இருந்து பின்னோக்கி தான் கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் ஒரு மீடியா கிட்ட வந்தா, மீடியா பப்ளிசிட்டி வந்தா, ஸோ எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா லீகல் பர்சனும் பார்ப்பாங்க, ஹையர் ஆஃபீஸரும் பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு யாராவது ஒரு சட்டத்துக்கு உண்டான தீர்வு கிடைக்குமே அப்படின்றதுக்காக தான் உங்களை நாடி வந்தோம். இப்போ வந்திருக்கிறது என்னன்னா EOW ஆஃபீஸ். இப்போ கோர்ட் என்ன சொல்லிடுச்சு, EOW ஆஃபீஸ் தான் எங்களுக்கு வந்து ரெக்வயர் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும்ட்டு. ஸோ EOW ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு ரெக்வயர் பண்ணி நகை எல்லாருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நகையா திருப்பி கொடுக்கணுன்றது எங்களோட தாழ்ந்த வேண்டுகோள். இப்போ 17 சவரன் சொல்றீங்க. 17 சவரன் போது இப்போ அது உங்களுக்கு என்னோட மதிப்பு வந்து இன்னைக்கு 18 லட்சம் ரூபாய் நகை, என்னுடைய நகை. அது எல்லாமே வெளிநாட்டு நகை, 916. எனக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகை, என்னுடைய பிள்ளைக்கு, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அது திருமணத்துக்கு, அதை நம்பி தான் எங்களுடைய வாழ்வாதாரமே இயங்கிக்கிட்டு இருக்கு. நாங்கள் எங்களுடைய ஆடம்பர தேவைக்காக நாங்கள் எதுக்காகவும் நாங்கள் வைக்கலை. நாங்கள் எங்களுடைய மருத்துவ செலவுக்கு, படிப்புக்கு, எனக்கு ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, அதுக்கு பண்ணாங்க. அதுக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷனு, இந்த கட்டி வந்துருச்சு வயிற்றுல. அதுக்கு இப்போ இந்த நகைக்கு அப்புறம் எனக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் 3 ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னால் அலைய முடியல. இதனால் நம்ம வீட்லேயுமே ஒரே பிரச்சனை. அவங்க சொந்த பந்தத்திட்ட வாங்கின நகைங்களை கூட இப்போ நான் உங்களுக்கு கையெட்டி வாங்கி கூட கொடுக்க முடியல. நகை விளந்து நாளுக்கு நாள் வந்து விலை ஏறிக்கிட்டே இருக்கு. 3 ஆப்ரேஷன் நடந்திருக்குங்களா? எனக்கு 3 ஆப்ரேஷன். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, பெரிய ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வயிற்றுல ஏதோ கட்டி இருக்குன்னு சொல்லி அது ஒரு லேசன். அப்புறம் இங்கே ஹார்ட்ல ஒரு இதை பண்ணி உங்களுக்கு எனக்கு பண்ணியிருக்காங்க. என்கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும், என் பேப்பர் எல்லாமே இருக்கு. எல்லாமே நான் கொண்டாந்து கூட காட்டுறேன். உங்களுக்கு வருமானம்க்கா? எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு டிரைவராக இருக்கிறாங்க, கூலி வேலை தான் செய்கிறாங்க. நம்ம வட்டி கட்டுற காசை நம்ம இதில் கட்டிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகையை எடுத்துடலாங்கிற அந்த நம்பிக்கையால தான், மதத்தால் நம்பி ஏமாந்து நிற்கிறோம் நாங்கள் எல்லாருமே. வேறு எதாலே நாங்கள் நம்பலை. மதத்தை சொல்லி ஏமாற்றி வட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான். இப்போ அவங்க லைசன்ஸ்லாம் இருக்குங்கிறத நாங்கள் போய் பார்த்தோம். ஃபஸ்ட்டு போய் அந்த ஆஃபீஸை போய் பார்த்தோன்னே கவர்மெண்ட் லைசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னோடனே நாங்கள் ஓகே லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நம்பி தான் நாங்கள் வச்சோம். திருப்பி அவனும் திவால் ஆகிட்டேன்னு சொல்லி கோர்ட்டில் போய் அவன் ஒரு லைசன்ஸை கொண்டாந்து காட்டுறான். அப்போ நாங்கள் இந்த லைசன்ஸை நம்பினவங்க நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம். அவன் கரெக்டாக போய் கோர்ட்டில் போய் அழகாக போய் உட்காந்துட்டான். நான் திவால் ஆகிட்டேன், அதில் ஆகிட்டேன், திவால் ஆகிட்டேன் அப்படின்ட்டான்னா இப்போ நாங்கள் நடுவில் இருக்கவங்களை யார் பதில் சொல்லணும்? அப்போ கோர்ட்டு தான் பதில் சொல்லணும், கவர்மெண்ட்டு தான் பதில் சொல்லணும். எங்களுக்கு லைசன்ஸை நம்பி தான் நாங்கள் எல்லாருமே வச்சோம். வேறு அவங்க என்ன நம்ம சொந்தக்காரவங்களா சொல்லுங்கள்? அவங்க யாருகிட்டையும் எங்களுக்கு தெரியாது. வட்டி இல்லாமல் கொடுக்குறாங்கங்கிறனால நம்ம போய் வச்சோம். லைசன்ஸை காமிச்சாங்க. லைசன்ஸை கவர்மெண்ட் எங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்கு, நீங்கள் பயப்பட தேவையில்லைன்னு. அந்த லைசன்ஸை ஓகே கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு, நம்ம வைக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சோம். திருப்பி என்ன இன்னொரு நோட்டீஸ்க்காக கவர்மெண்ட்டு நாங்கள் ஒப்படைச்சிட்டேன், எனக்கு திவால் ஆகிட்டேன், எனக்கு கோர்ட்டே ஆர்டர் கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் நடுவில் இருக்கவங்களுக்கு யார் பதில் சொல்லணும்? அப்போ அந்த கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். இதில் வேறு ஒரிஜினல் சீட்டை வேறு சப்மிட் பண்ணணும், தாக்கல் பண்ணணும்னு சொன்னாங்க. 100 பேர் கொடுக்கணும்னு சொன்னாங்க EOW ஆஃபீஸில். நாங்கள் 100 இல்லை 350 பேப்பர் கொடுத்து இன்னும் தாக்கல் போடாமல் இருக்காங்க, சார்ஜ் ஷீட் போடாமல் இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு யார் பதில் சொல்லணும்? இதெல்லாம் எங்களுக்கு கேட்டு கொடுக்கணுமா இல்லையா? எவ்வளோ நாங்களும் அலையிறது. இதனால் மன உளைச்சல். இந்த பிள்ளைய ஸ்கூலில் விட்டுட்டு வந்திருக்கோம், இப்படியே டைமை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். நான் இங்கேருந்து ஓடணும் பல்லாவரத்துக்கு ஒண்டியா ஒரு ஆள். சாப்பிட்றது கிடையாது, நிம்மதியான உறக்கம் இல்லை எங்களுக்கு. எத்தனை வருஷம், 7 வருஷமாக மன உளைச்சலில் இருக்கிறோம் நாங்கள். இதுக்கு மேலே எங்களுக்கு பணம் பொருள் கிடைக்கலன்னா நாங்கள் ஏதாச்சும் எங்களோட சாவுக்கு காரணம் கவர்மெண்ட் தான் எழுதி வச்சுட்டு தான் சாகணும். ஒருத்தவங்க 2 பேர் சாவ போகிறதில்ல. இதில் சாகணும்னு முடிவு எடுத்தாங்க 3500 பேர். குடும்பத்தில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள். இப்போ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னலாம்? எங்களுக்கு CM ஐயா அவங்க பார்வைக்கு இது போகணும் அப்படியே நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் அவங்க பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த பொருள் அது EOW ஆஃபீஸில் அவங்க விசாரிக்கணும். எங்கெங்கே தேங்கி நிற்கிது எங்களுடைய வழக்கு, அந்த இதெல்லாம் அவங்க எடுக்க சொல்லி ஆர்டர் போடணும். வேறு எதுவும் கிடையாது. எங்களுக்கு கிருஷ்ணசாமிங்கிறவங்க சார் வந்து ஜட்ஜாக இதாக ஆகுறாங்க. வர்றவங்களும் அப்படியே அடிக்கடி வர்றவங்கள மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. கேட்டால் எங்களுடைய சீட்டு மேல் நோக்கி வருது, அடிக்கட்டுக்கு கீழே நோக்கி போயிடுது.
அது யார் அந்த மாதிரி பண்றாங்க? எங்களுடைய கேஸே வர விடாம தடங்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ள இருக்கிறவங்க.